லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாண்டி, தாளிக்கலையா இன்னும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, எண்ணெல்லாம் ஊத்தி தாளிப்பாங்களே, வழக்கமா எப்படி தாளிப்பாங்க? கேட்டேன். வெறுப்பே தெரியுது. ஏய், என்ன இங்க இருக்கு பாரேன். ம் 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 இவனுங்க என்னத்தை போட்டு தாளிச்சிட்டு இருக்கானுங்க? ஐயோ, நாம வச்ச எண்ணெய் இங்கெல்லாம் இருக்கு. பாண்டி, பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் எடுத்து ஊத்துடா. சரி மாமா. இங்க இருக்க பாரு எண்ணெய். எடுங்க. இங்க இருக்குடா, எடுத்துக்கோ. ஒரு வழியா எண்ணெயை ஊத்திட்டாங்க. சொல்லுங்க. முடிஞ்சு. சூப்பர். நீங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. சம்பவம் நடக்கும்போது நீங்க அங்க இருக்க வேண்டாம். ஐயோ, நான் இன்னைக்கு இங்க வந்ததே சம்பவத்தை நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாம் எங்க? அவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துலயும் ஃபிளாஷ் நியூஸ் வந்துரும். சரிமா, அப்ப வச்சிடுறேன். அடடே, இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க? சும்மா தான் சார். போட்டி போட்டு ஜெயிச்சிங்க. இரு வர. பொண்டாட்டிக்காக விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் வந்து நிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. என்னங்க பிரசாத் எல்லாம் ரெடியா? நம்ம மார்க்கண்டேய. டேய் மாப்ள. மாமா, என்னடா இது? மாமனாரும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கிண்டிட்டு இருக்கீங்களா என்ன? இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? எல்லாம் நல்லாவே தெரியும். நிக்கிறான இவன் என் தங்கச்சி பையன். நான் இவனோட தாய் மாமன்.
என் பொண்ணை தான் இவனுக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். முட்டா பைய தா இந்த ஆளோட பொண்ணை இட்டுன்னு போய் கட்டிக்கினா அந்த பொண்ணுக்கு இத ஐயோ அவ இருக்கால என் தங்கச்சிய என் மச்சின்ன அல்லாரி அசிங்கப்பட்டு தாலிய கழட்டி எறிஞ்சு சி போங்கடான்னு துப்பிட்டு போயிடுச்சு. அப்பால அந்த பொண்ணு இவனை காரி துப்பிட்டு விரட்டி அடிச்சிருச்சு. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு இவனை மன்னிச்சு மறுபடியும் என் பொண்ணை கட்டி வைக்கலான்னு இருந்தேன். நியாயப்படி இவனை எல்லாம் ஊட்டாண்டியே விட்டுருக்க கூடாது. இருந்தாலும் என் தங்கச்சிக்காக பண்ண இந்த பெரிய மனுஷன் இருக்கா பாரு, உருப்படாத பொண்ணை பெத்தவன். நல்லவன் ஆட்டம் கண்ணாலத்துக்கு வர்ற மாதிரி வந்து அத்த நிப்பாட்டி என் மருமவனை அவன் பொண்ணோட வாழ வைக்கிறேன்னு கூட்டிக்கின்னு போயிட்டான். போய் 1 வருஷம் ஆச்சு. யோ நீ இட்டுன்னு போன என் மருமவனை என்ன செஞ்சு கழட்டின? நாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் பொண்ணோட சேர்த்து வச்சிருக்கணும், சந்தோஷமா வாழ வச்சிருக்கணும். செஞ்சியா? இந்த பாருமா, தேவையில்லாம பேசுனீங்க. இங்க பேச வேண்டிய மாற்றே கிடையாது. மாமா வாங்க போலாம். பிளட் பாயில் ஆகி கோவிச்சுன்னு போறாரு. நில்றா, நான் இன்னும் முடிக்கவே இல்ல. மாமா அவர் இப்படிதான் ஏதாவது பேசுன்னு இருப்பாரு. நீங்க வாங்க மாமா, நம்ம போலாம். டேய் மாமா மாமான்னு உருகிறிய, அவன் உனக்கு மாமா? ஓ அம்மா கூட பிறந்த நான் தாண்டா உனக்கு மாமா. டேய் அவன் பொண்ண உன்னாண்ட வாழ வச்சிருந்தானா அப்ப நீ இவனை மாமா மாமான்னு சொல்லி இருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். இவன் அப்படி எதுவும் செஞ்சா? அந்த மாதிரி எதுவும் செஞ்சு கிழிக்கலையே. யோ எங்க புள்ளைய கூட்டின்னு போய் உன் கூட எடுபடி வேலை செய்ய வச்சிருக்க. உன் வண்டிய துடைக்கிறது, உன் செருப்புக்கு பாலிஷ் போடுறது, உனக்கு டீ வாங்கி தர்றது, டிஃபன் வாங்கி தர்றதுன்னு இவனை கூட வச்சுக்கின்னு இருக்க. உன் பொண்ணு இன்னும் இவனை மதிக்காம தானே சுத்திக்கின்னு இருக்க. ஊருக்கே புத்தி சொல்ற நீ பெத்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா? ஏன் முடியல? அவ்வளவுதான் உன் பவுசல்லா. அப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மாமா நல்லா இருக்கியா? நீ என் விசேஷத்துக்கு வந்தது? அட நீ சும்மா இருமா. இந்த வெறும் பைய அன்னைக்கு ஓடி போனதுனால தான் என் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வச்சேன். என் பொண்ணு இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. இன்னும் 2 மாசத்துல தாயாக போகுது. நான் தாத்தாவாக போறேன். கூட்டின்னு போய் பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு வாழ வைக்கிறது கிடையாது. இது போல ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு தான் வாழ வைக்கிறது. யோ நீ ஒரு வேஸ்டியா, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் ஒத்துக்க. டேய் பாண்டே, நீ இன்னும் இந்த ஆளை நம்பி பின்னாடியே சுத்திக்கின்னு இருந்தேன்னு வெய்ய, கடைசி வரைக்கும் நீ மொட்டை பயலாவே தான் இருப்ப. உன் வாழ்க்கைய நாசமா போடும். என்னங்க வாங்க போலாம். சரி சரி நீ போ, நான் வரேன். வாடி. பாண்டி 2 டீ சொல்லு. நான் 2 டீ. சரிப்பா. வெயில் வேற பிச்சு உதறது மாமா. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன பண்ண போறோமோ. தம்பி டீ எடுத்துக்க.
டேய் பாண்டி, உன் மாமங்காரன் பேசுனது உனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கா? சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆனா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்துச்சு. இந்நேரத்துக்கு நீ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா அது வாயும் வயிறுமா இருந்திருக்கும். நீயும் அப்பா ஸ்தானத்துல இருந்திருப்ப. மாமா நல்ல வேலை நான் எஸ் ஆயிட்டேன் மாமா. நான் மட்டும் அந்த புள்ளைய கட்டி என்னன்னு வைங்க, கல்யாணம் நான் அத்தை நாள்ல இருந்து எதுவும் விசேஷம் இல்லையான்னு வெறுப்பேத்து நின்றுப்பானுங்க. மாமா நம்மலாம் எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ணின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால டபுகுன்னு 3 புள்ள பிறந்துரும். அப்பால அதுங்களை தூக்கின்னு திரியறதுக்கே சரியா போடும். நீங்களும் அத்தையும் சமாதானமா போற வரையும் எங்களுக்குள்ள எதுவும் வேணானே நானும் மலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க, மலர் முறின்னு பிடிச்சி. அப்படியா இருந்தீங்க? அதை ஏமாமா கேக்குறீங்க? மலருக்கு உங்க மேல அம்மா பிரியம். எங்க அப்பா நம்ம கல்யாணத்தை ஒத்துக்காத வரையும் நம்ம ஒன்னா இருக்க வேணான்னு சொல்லிச்சு. நானும் அப்படியே பல்ல கச்சிக்கினே கண்ட்ரோலா தான் இருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, ஆனா மலர் என்னண்டா இல்ல. கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோமா, அப்படியே மொட்டை பயில தான் சுத்தி நிக்கிறேன். அப்போ நீ யார கல்லு யார நாயின்னு சொல்ற? ஐயோ மாமா, பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், அதை உள்ள விட்டு ஆராய கூடாது. டேய், உனக்கு நிஜமாவே வருத்தம் இல்லையா? அந்த ஆளு உன்னை பேசும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுடா. என் மருமகனை கூட்டிட்டு போனியே, அவனை வாழ வச்சியான்னு கேட்டான் பாரு. அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. அட அதே மாமா நினைச்சுக்கிறீங்க. டீயை குடிங்க போலாம். அண்ணே டிக்கெட் தூக்குலா தாங்க, ஒரு டீ ஒன்று பார்சல். டேய், இது யாருக்குடா? அத்திக்கு அவங்க வேலை தானே பார்த்துனுக்குறாங்க. நம்ம மட்டும் குடிச்சிட்டு அவங்களுக்கு வாங்க போனா நல்லாவா இருக்கும்? ஒவ்வொருத்தரையும் எப்படி கவுக்குறதுன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கே நீ. மாமா என்னது மாமா இது இப்படி கத்துனுக்குது எல்லா காக்காவும்? கூட்டத்தில் ஏதாவது ஒரு காக்கா கரண்ட் கம்பியில் சிக்கியிருக்கும், அதான் மற்ற காக்காலாம் கத்திக்கிட்டு இருக்கு. டேய், என்னடா பார்க்குற? அடிப்பட்ட காக்காவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க போறியா என்ன? மாமா மாமா என்னடா அங்க பாருங்களேன். ஆமா, காக்கா செத்து கிடக்கு. மாமா அந்த இலை மாமா. என்ன இலை? சமைச்ச பிரசாதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அத்தை அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இலையில வச்சு காக்காக்கு வைப்பாங்க. அந்த பிரசாதம் மாமா அது. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அது சாப்பிட்டுதான் காக்கா செத்து போய் கிடையாது. அப்போ அந்த பிரசாதம்? ஐயோ மாமா, வாங்க மாமா, வாங்க மாமா போலாம். இந்தானே வாங்க மாமா போலாம்.
அப்பாடா நல்ல வேலை ஒருத்தரும் சாப்பிடலடா. யோ, நீ எனக்குன்னு தெரிஞ்சதான் வேணும்னு ஏனோ தானோன்னு சமைச்சிருக்க. ரொம்ப சுமாரா தான் இருக்கும் போல. பாரு, சாப்பிட்ட ஒருத்தராவது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லட்டும். அப்பால தான் நான் துட்டு தருவேன். நீங்க காசே தர தேவையில்லை. இப்போ இங்க யாரும் சாப்பிடல. சாப்பிடலையா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்களா? ஆமா. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? பின்ன நீ சரியா சமைக்கலங்கிறதுக்காக என் பொண்ணு வளகாப்புக்கு வந்தவங்கள அப்படியே பசியோட உட்கார வச்சிருப்பேன்னு நினைச்சியா? அந்தந்த சாங்கியம் அந்தந்த நேரத்துல செய்ய தேவையில்ல. சரி, சாப்பிட்ட எல்லாரும் உடனே வர சொல்லுங்க. ஒரு 4-5 ஆட்டோ பிடிங்க. இப்போ உடனே எல்லாரையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். எல்லாரும் எங்க போனாங்க? இரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஆஸ்பத்திரி ஆட்டோன்னு கூவிங்னு இருக்கா? சாப்பாடுல ஏதோ ஒரு விஷயம் தப்பாயிருச்சுங்க. ஆமா மாமா. வள்ளியோ வேற ஏதோ ஊந்துக்குது மாமா. எல்லாரையும் உடனே வர சொல்லு மாமா. என்னது? மாமனும் மருமகனும் சேர்ந்து என் கையிலேயே டபாய்க்கிறீங்களா? சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கின்னு இப்ப பள்ளி விழுந்துருச்சு பூரா விழுந்துருச்சுன்னு மெர்சல் காட்டுறீங்களா? என்ன இப்படி பேசுறீங்க? விசேஷத்துக்கு வந்தவங்கள பயம் காட்டினா பம்மின்னு போயிருவோன்னு பாத்தீங்களா? என்னங்க? நாங்க எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டு நல்ல தெளிவா தான் இருக்கோம். நீ முதல்ல அட்ட காலி பண்ண. எங்களை என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா நாங்க சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பிரச்சனை இருக்குங்க. சொன்னா சொல்றத கேளுங்க. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீ இன்னத்துக்கு அந்த சாப்பாடை எங்களாண்ட கொடுத்த? அப்படியே கொடுத்திருந்தாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்ல இதை சொல்லி இருக்கணும். இப்ப இன்னத்துக்கு வந்து இதை சொல்லிக்கின்னு இருக்க? கொடுக்கும்போது அது எங்களுக்கு தெரியாதுங்க. அது காக்காவுக்கு வச்சதும் அதை சாப்பிட்ட அந்த காக்கா கீழே விழுந்து செத்ததை தான் நாங்க பார்த்தோம். பார்த்த உடனே விழுந்து அடிச்சு நேரா ஓடி வர்றோம். ஆமாங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன கதை விடுற நீ? கதையா? ஆமா, உனக்கு என்ன இப்போ? நாங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது அப்படிதானே? அப்படியே பயந்துகின்னு ஆஸ்பத்திரிக்கு போக வச்ச எங்க ஆளுங்க முன்னாடி என்ன அசிங்கப்பட்டு எல்லாரும் வாயிலையும் மூக்கிலையும் குழாய சொருவி நீ சமைச்சு கொடுத்த சோத்தை அப்படியே உள்ள இருந்து வெளியே எடுக்கணும். அதானே? இல்லங்க பாரு, அதெல்லாம் முடியாது. நீ கிளம்பு. நான் ஒரு ஆபத்துன்னு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். என்னையா மனுஷன் நீ? உன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை கட்டுறோம். என்னையா பண்ணுவ நீ? சொல்றது கேளியா? மையாதான் சொல்லுகிறார் சொல்றேன்ல. இது பாய் மாமா, சத்தியமா சொல்றேன், நானும் கூட இருந்து பார்த்துதான் ஓடி வரும் மாமா. இது பாய், நீங்க சாப்பிட்ட சாப்பாடை காக்கா சாப்பிட்டு கிரிகிரி சுத்தி ஊந்து கிடக்கியா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் மொத்த ஃபேமிலியும் ஒருத்தருக்கும் அறிவே கிடையாதா? யாரை பார்த்து கை நீட்டி பேசுற? தங்கச்சி பையன் கூட பார்க்க மாட்டேன். அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. மாமா ஒரு நிமிஷம் மாமா. இல்லையா? ஒரு நிமிஷம் சொல்றது கேளியா? என்ன பண்ணுவீங்க? என்ன சார், என்ன பிரச்சனை சார் இங்க? தயவு செஞ்சு அந்த பிரசாத சாப்பிட்ட எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுங்க சார். எதுக்கு சார்? அந்த சாப்பாட்டுல பிரச்சனை இருக்கு சார். அதை சாப்பிட்ட காக்கா சுருண்டு கீழே விழுந்து கிடக்கு சார். சார் நீங்க சொல்லுங்க சார் அவர்கிட்ட. சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார். சார் என்னன்னு முதல்ல பாருங்க சார். சார் இவர் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குங்க ஆர்டர் கொடுக்குறீங்க? சண்டக்கோழி புத்தம் புதிய மெகா தொடர்
திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். முதல்ல அந்த ஆள் இங்கிருந்து கூட்டிட்டு போக, கோவத்துல போட்டுற கீட்டுற போற. மாமா இந்த பாரு, உனக்கு அவள் தான் லிமிட்டே. டேய், என்னடா கூவுற? நான் டபுள் ஒன்று இருந்துட்டு டைலாக் பேசுறியா நீ? நான் பண்ணி வைப்போம். டேய், யார்கிட்ட பேசுற? தூக்கி போட்டு மீச்சிருவேன். அமைதியா இருங்க. அவன் தான் சொல்றேன். சொன்னா கேளுங்க. சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போங்க சார். போங்க. விட மாட்டேன். சார் சொல்றத கேளுங்க சார். சார், பிரசாதம் மாறி போச்சு சார்.